ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். சாதாரணமாக ஒரு படத்தை வந்து நாங்கள் நேரில் ஒத்திகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல நல்லா கை தட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு படத்தை பண்ணுவோம். இங்கே வந்து வெளியூரில் ஃபுல்லாக படங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் தியேட்டர்ஸில் போய் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, எங்கெல்லாம் நாங்கள் கணிச்சோமா, அதாவது இங்கே கை தட்டுவாங்க, இங்கே வந்து சிரிப்பாங்க அப்படின்னு, அதுக்கு மேலேயே அதாவது ஒரு 10 மடங்கு அதுக்கு மேலேயே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஸோ படத்தோட டைரக்டர் இங்கே இருக்காரு, நிதிஷ் சகாதேவ். அவர் தான் ரொம்ப அழகாக அந்த கதையை செதுக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு நல்ல கூட்டு முயற்சியாக எடுத்திருக்கிறோம். இந்த கூட்டு முயற்சியில் வந்து பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக இருக்குது இந்த படம். ஸோ சாரோட தேட்டருக்கு வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுலேயும் இந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் சூப்பராக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா, நன்றி நன்றி. அண்ட் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. பட் அது வந்து குடும்பமாக எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் மடியில் வச்சு படத்தை பார்க்குறாங்க. ஸோ அது நான் வந்து ஒரு 90s 2000 ஏர்லிஸில் தான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் ஒரு ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கு வந்து எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் நம்ம முத்து அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்து எல்லாரும் ஒரு டீமாக எடுத்து நடத்தி சொன்னார். ஸோ ஒரு நல்ல படம் வரணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமையணும். ஸோ நிதேஷ் வந்து அவர் கேரளாலேருந்து அவரோட ஹோல் டீமை எடுத்துகிட்டு வந்தார். சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, எடிட்டர்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து. இந்த ஃபேரமி படத்தோட ஹோல் டெக்னீஷியன்ஸ் எனக்கு அப்படியே வேணும், அதே ஃபீல் வேணும், அந்த டோன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். படமும் அவங்களுக்கு வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரளாலேருந்து வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ளேவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு கூட்டமைப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு. அடுத்தது ஜாலியாக இருந்த ஒருத்தன் சொல்லி ஒரு படம் பண்ணுறேன். நம்ம SMS படத்தோட டைரக்டர் ராஜேஷ், பாசன் பாஸ்கரன், ஓகே ஓகே, ட்ரிபிள் ஏ, இந்த மாதிரி பல படங்கள் பண்ண வெற்றி பட டைரக்டர். ஸோ அவர் SMS மூலமாக தான் ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போ ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இணைகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். இந்த வருஷமே சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நிச்சயமா அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது, ஜாலியாக இருந்த ஒருத்தன் படம் ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமா SMS-ஓட ரீரிலீஸ் இருக்கும். இப்போ இந்த புதுசாக அந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபீல்ஸ் இருக்கணும்னு சொல்லி திரும்பவும் பார்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? அதான் இப்போதான் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆக்சுவலி ஜனவரி 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது. அதான் ஜனநாயகன் படம் வராததுக்கு காரணம். அந்த காரணத்தினால நாங்கள் வந்து எங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைச்சது. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னாங்க இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 படம் ஏற்கனவே அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு படம் 10ஆம் தேதி, இன்னொரு படம் 14ஆம் தேதி. ஸோ 15ஆம் தேதிக்கு இன்னும் நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. ஒரு 250 தியேட்டரில் தான் ஒரு 250லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 350 கிராஸ் ஆகுது மக்களோட நல்ல வரவேற்புனால. ஸோ மண்டேலேருந்து ஒரு 500 ஸ்க்ரீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விஸ்வரூப ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இன்றைக்குமே தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பாணியில் இன்றைக்குமே நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப மெயின் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தோம். ஸோ காலங்காலமாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இரால ஒவ்வொரு விதமாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறோம். ஸோ இந்த இரால வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்கிறோம். அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் படத்துக்கு வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமீப காலமாக நிறைய இந்த ரத்தம், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரியான படங்கள் தான் நிறையா
கான்ட்ரவர்ஷியல் த்ரில்லர், ஹாரர், இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வந்தது. இந்த மாதிரி ஒரு 6 டிக்கெட் ஃபிலிம் குடும்பமா வந்து கொண்டாடுற படத்தை வந்து சாதாரணமா எங்க அப்பா, என்னோட மென்டர் என்னைக்குமே அவரை தான் சொல்லுவார், டே குடும்பமா வந்து ஒரு படத்தை வந்து பார்த்தாதான் அந்த படத்தோட பிகஸ்ட் சக்சஸ் நான் என்னைக்குமே நினைக்கிறேன். ஸோ அந்த சக்சஸ் இங்க இந்த படத்தின் மூலமா எங்களுக்கு தெரியுது. எந்த படத்துக்கு? எங்களுக்கும் ஆச்சுங்க அந்த பிரச்சனை. ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் அந்த சாங் லிரிக்ஸ்ல வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாத்த சொன்னா கொஞ்சம் அரசியலா இருக்குன்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ பராசக்திக்கும் சரி ஜனநாயகனுக்கும் சரி எல்லா தரப்புல வந்து ஒரு இந்த சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இது நான் தடவை நான் வந்து இது ஃபேஸ் பண்ணல. ஜிப்சின்னு ஒரு படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 48 கட்டு அதுல கொடுத்துருந்தாங்க. விஷுவலா கூட வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் மாத்திருந்தாங்க. ஸோ அது அந்த அந்த ஒரு ரூல்ஸா ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றோம். ஸோ ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு மனப்பான்மையில தான் சென்சார் வந்து பண்றாங்க. ஸோ ஸோ வி அவாய்ட் டு. ஜிப்சிக்கே பண்ணாங்க. ஜிப்சி வந்து 4-5 வருஷமா பண்ணிருக்காங்க. அது படம் வந்தாதான் தெரியும். ஜனநாயகன் படம் வந்தாதான் இது அப்படிலாம் ஒண்ணு இல்லை. சும்மா எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ். அது அந்த ஒரு அதுதானே இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஐயா கரெக்ட் தானே. ஸோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன். பட் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைச்சது மக்கள் மத்தியில். அண்ட் மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ புண்படுத்துறதுக்கோ எதுவும் இல்லைங்க. பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் தான். ஒவ்வொரு படமும் கம்பேக் கொடுக்கணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அது வசூல் ரீதியாக இது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக வந்துருக்குன்னு சொல்லலாம். பட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம், பெரிய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். தெலுங்குலையும் படங்கள் பண்ணுறோம். ஸோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹிந்திலையும் படங்கள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து இங்கே கொஞ்ச நாளாக வராததுனால அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் வரலனாலே ஒரு கம்பேக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கம்பேக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷரான ஒரு வார்த்தையா எனக்கு படுது. பட் சினிமா படம் பண்றவங்களுக்கு என்னைக்குமே ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு படம் பண்றதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் பொறுமையா படங்கள் பண்றேன். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய இடைவெளி வர்றதுனால அது ரொம்ப எல்லா படமும் வெற்றி அடையணும் சார். நிச்சயமா விஜய் சார் வந்து தளபதி பிரதர் வந்து ரொம்ப சினிமாவுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நிறைய வசூல் வெற்றிகளை கொடுத்துருக்காரு. நிறைய தியேட்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து கூட்டமா வந்து படம் பார்த்துருக்காரு. ஸோ பெரிய லெவலில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமா இது வந்து இந்த படம் நல்லா பண்ணணும், நல்லா வரணும், நல்லா வசூல் ரீதியாக நல்லா பெருசாக பண்ணணும். ஏன்னா இது அவரோட கடைசி படம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது பர்சனலாக கடைசி படமா இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் ஸோ நிச்சயமா அந்த படமா வரும்போது அதுக்கான ஒரு ஓப்பனிங், அதுக்கான ஒரு வசூல், அதுக்கான ஒரு இது சொல்லாமலே வந்துடும். படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ மக்களோட அன்புனால இந்த படம் வந்து பெரிய வசூல் பண்ணும். பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மக்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்றீங்க. ஸோ படத்தோட டைரக்டர் வெங்கடேஷ் ஆதேவ், நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர் முத்துக்குமார் மதுரை சார்ந்தவர். ஸோ எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீல்ஸில் வந்திருக்கு இந்த படம். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி திரையரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து கண்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி பொங்கல் ரேஸ்லே இல்லை. நாங்கள் வந்து ஜனவரி 30ஆம் தேதி தான் இந்த படத்தோட ரேஸ்லே இல்லை நாங்கள். ஸோ ஜனவரி 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் ஆகிறது வருது. பட் சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ணனால் முடியாது. இதே பொங்கலுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி நண்பன் படம்
அதுலேயும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த அன்பு பாசம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ வரும்போதே ஒருத்தர் உள்ள வரும்போதே சொன்னாங்க நல்ல கதையை வந்து நடிகன்னு சொன்னாங்க. அவன் காலகாலத்தில் நல்லா இருந்துச்சு, பட் டப்பா கதையை எல்லாரும் நல்ல கதையை இருக்குன்னு தான் பார்க்குறோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஏன்னா சினிமா வந்து நமக்கு ஒரு அதாவது ஒரு குழந்தை கூட நம்ம ஸ்கேன் பண்ணி சொல்லிடலாம் நான் குழந்தையா பொண்ணு குழந்தையா கேள்வி இல்லை. பட் ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணிடலாம். பட் ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போதோ ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் போதோ ஒரு படத்தை வந்து உருவாக்கும் போதோ அந்த 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 குழந்தை எப்படி வரும்னு தெரியாது. அது உங்கள் கையில் அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் வெளியே வந்தது அதை ஊரே கொண்டாடும் போது தான் அந்த ரிசல்ட் எங்களுக்கே தெரியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த முயற்சி வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து எல்லாருமே நம்ம பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க சிவா மனசு சக்தி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களால் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். இருக்கிற எல்லா தேட்டர்ஸில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சிவமனசு சக்திக்கு அப்புறம் நிறைய படங்கள் நினச்சேன். அப்புறம் கோலேருந்து என்டர்டைன்மெண்ட் புனையிலேருந்து நண்பர்லேருந்து இதான குடும்பம் இருந்து. ஸோ எல்லாமே இன்ன வரைக்கும் மனசில் கௌதரம் முன்னாடி காப்பிக்கு ஓகே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நிறையா எல்லாமே ஒரு ஜிப்சிங்கிற படம். ஸோ எல்லாமே ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு புது முயற்சி எடுத்து வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரிணாமம் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு நிதேஷ், தேங்க்ஸ் டு முருகா அவர்கள். ஸோ நிதேஷ் வந்து ஃபேமிலின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பெஸ்ட் படம் முதல் படம். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக அவர் வந்து அறிமுகப்படுறாரு மலையாள இண்டஸ்ட்ரியும் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் அவர் நடிகராக இது பண்ணாரு. ஸோ அப்போ எனக்கு அந்த படத்தை ஃபேமிலி படத்தை திரும்ப ரீமேக் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் பேசியிருந்தோம். அப்போ சொன்னார், சார் நான் மோடி சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், இந்த கதையை முடிச்சுனா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மோடி சார் ஒரு படம் ஏதோ ஒரு காரணம் தள்ளி கிடச்சி. ஸோ ஒரு 6 மாதம் எனக்கு கிடச்சி. அப்புறம் ஒரு லைன் வந்து சொன்னார், அந்த லைன் தான் இது சிம்பிளாக சொன்னார், ஒரு கல்யாணமும் ஒரு சாவடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே நாங்கள் ஒரு ஏப்ரல் மேலே தான் ஆரம்பித்தோம். ஸோ மேலே ஆரம்பித்து இப்போது ஜனவரி போது உங்களுக்கு உங்கள் திரையரங்கில் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து எல்லாம் சேர்ந்தது. ஸோ தமிழ் சினிமாவே எப்படின்னா ஒரு 3 to 4 months 5 months ஒரு படத்தை விழுதுலாம் வந்துச்சுன்னா தேட்டரில் ஒரு நல்ல ஒரு அந்த ஓவர் ஹெட்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு படத்தில் வந்து நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி இதெல்லாம் போட்டு ரொம்ப ஓவர் பண்ணிட்டாரு. தமிழ் சினிமாவே கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து படத்தை பார்க்குறீங்க, டெலிகிராம் அந்த படம் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேட்டர் நிறுவனங்கள் எம்டிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்க்கைகள் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வாரம் போய் தேட்டரில் படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிக் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது சினிமா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டா சினிமா தான். ஸோ உறுதுணையாக இருந்து இன்னும் என்னோட அதாவது சச்சின் டெண்டுல்கர் இனிமேல் சொல்லுவார், ஸோ நீங்கள் 100 அடிச்சிங்க, 10th 100 அடிச்சிங்க, 15th 100 அடிச்சிங்க, உங்களோட பெஸ்ட் இன்னிங்ஸ் அதாவது நீங்கள் கருதப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது மை பெஸ்ட் இஸ் யெட் டு கம் அப்படிங்கிறது தான் இனிமேல் சொல்லுவேன். ஸோ மேலும் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ லவ் பண்ணுற சினிமா வந்து எப்படியாவது சில்வர் ஸ்க்ரீனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம முன்னாடி காரணங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம முயற்சி எடுத்து வந்துருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.